ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுமே ரொம்பவே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வெளியே வந்து நேற்று நைட்லேருந்து மார்னிங் வரைக்குமே மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. சரி, இன்னும் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். வந்த உடனே ஸ்டவ்வில் வந்து பாலெல்லாம் பொங்கி போயிடுச்சு. எப்போவுமே நைட்டில் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவோம். மார்னிங் எந்திரிச்சதுமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பால் சூடு பண்ண வச்சுட்டேன். குழந்தைகளுக்கு இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவ்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அவங்க நல்லா தூங்கிட்டோன்னு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நேற்று நைட் வந்து வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதெல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு மழை பெய்யும் போது நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருப்போம். லீவ் விட்டால் போதும், ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதை தான் என்னோட பொண்ணு பண்ணுறா. சரின்னு தூங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணோம் இல்லையா. முதல்ல பால் சூடாயிருச்சு. அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது பூஸ்ட் ஆக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பூஸ்ட் ஆக்கி வச்சுட்டு எனக்காக கொஞ்சம் காஃபியும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா மார்னிங் வந்து பூஸ்ட் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ்லாம் குடித்தா எனக்கு வந்து மைண்ட் வந்து வேலையே செய்யாது. எனக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் காஃபி குடித்தா தான் என்னோடய டேயே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் நேரம் மழையில் நின்று காஃபி குடித்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான். மார்னிங்கே எங்கள் அம்மா மிளகாய் இட்லி சாம்பார் வச்சுட்டாங்க குழந்தைங்களுக்காக. அது இருந்தாலே குழந்தைங்க வந்து ஒரு இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்காங்களே எந்திரிச்ச உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்காக என் பொண்ணு ஐஷுக்காக ஸ்நாக்ஸ் கட்டுறதுக்காக வந்து நேற்றே வந்து சன்னா ஊற போட்டிருந்தேன். அதை அப்படியே சுண்டல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முதல்ல சன்னா வந்து நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குக்கரில் வந்து நம்ம சன்னாலாம் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு சேர்த்து வந்து நம்ம வேகிறதுக்காக வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஊட்டி விட்டாச்சு. பசங்க வீட்டில் இருந்தாலே அவங்களுக்கு வந்து டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சாலுமே அவங்களுக்கு நடுவில் ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க வீட்டில் இருந்தாலே டைம் போகிறதே தெரியுது. அதே மாதிரி நம்மளும் வீட்டில் டிவி பார்க்கவே முடியாது. ஏன்னா 24 ஹவர்ஸ் அவங்க கார்ட்டூனே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளும் உட்காந்து போர் அடிக்காமல் அதை தான் பார்க்கணும். சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுடன் நானுமே இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து மிளகாய் இட்லி சாம்பார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கையோட வந்து வெசல்ஸ் வாஷிங்லாம் முடிச்சிடலான்னு சொல்லி அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது முடிச்ச உடனே நம்ம வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இது கையோடு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கு தனியாக எழுந்திரிச்சு வர சோம்பேறித்தனமாயிடும். சரின்னு சொல்லி சாயங்காலம் போல் நம்ம வடை செய்யலான்னு சொல்லிட்டு நான் வந்து உளுத்தம் பருப்பு வந்து ஊற போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ரைனிங் சீசன்லலாம் சூடாக வடை, சட்னி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கையோடு நான் வந்து சுண்டெல்லாம் தாளித்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலான்னு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு கிரெடிட் எதுவுமே கிடைக்காது. என்ன சொல்லுவாங்க சாயந்தரம் வந்த உடனே என்ன செஞ்ச வீட்டில் சும்மா தானே இருந்தேன், அது சொல்லும் போது ரொம்பவே கடுப்பு ஏறும். ஏன்னா வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். திரும்ப வந்து நைட் டின்னருக்காக திரும்ப சூடாக செய்யணும்னா அதுக்கும் தனியாக செய்யணும். அதுக்கப்புறமா நடுவில் வந்து மார்க்கெட் போவோம். இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம வந்து எடிட்டிங் இது எல்லாமே எனக்கு இருக்குது. ரொம்பவே டென்ஷன் ஆகும். அதனால் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா கார்ட்டூன் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தாங்க. மார்க்கெட் போயிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சாப்பாடுக்கு அரிசி ஏற்றிடலான்னு அதுவுமே பண்ணிட்டேன். என்னோடய பொண்ணுக்கு வந்து வெண்டைக்காய்னா ரொம்பவே பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சிடலான்னு அதுக்கு வேண்டிய ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல வந்து ஒரு பவுலில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டுட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா சாப்பாடில் உப்பு போட்டுட்டு அதுவும் மூடி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். முதல்ல வந்து நீலவாக்கில் கொஞ்சம் கட் பண்ணி வந்து சாம்பாருக்கு போகிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தக்காளி, வெங்காயம் வந்து தாளிப்புக்காகவும் ரெடி பண்ணிட்டேன். இந்த பருப்பில் வந்து 3 பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சாம்பாரில் சேர்க்குற தோரம் பருப்பு, அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் பருப்பு, நான் எப்போவுமே கொஞ்சம் பாசி பருப்பும் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் வந்து கெட்டி பதம் கொடுக்கும், அதனால தான். அதுக்கப்புறமா வந்து தக்காளி, வெங்காயம், மஞ்சள் தூள், சீரகம். இன்றைக்கி நான் பூண்டே சேர்க்கல. ஏன்னா வந்து சாம்பாரில் எப்போவுமே பூண்டு சேர்க்காம செய்யவே மாட்டேன். நான் கடைக்கு போகும்போது பூண்டு வாங்கிட்டு வர மறந்துட்டேன். அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக செய்யும்போது பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பூண்டு சேர்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு வேகிறதுக்காக விசில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 பீசஸாக ஒரு வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ பருப்பு நல்லா வேகிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். நான் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண பருப்பு வந்து எனக்கு மத்து வச்சு கடையணும்னு தெரியாது. சூடான சாம்பார் மிக்சியில் தான் அரைப்பாங்க. அப்போ தான் இந்த மாதிரி கொலன்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது ஃபுல்லாகவே தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறமா சாம்பார்லாம் சொல்லி கொடுத்தது என்னோட சின்ன அக்கா தான். அவங்க கிட்ட தான் சாம்பார் ரெசிபிலாம் கற்றுக்கிட்டேன். அவங்க தான் வந்து பூண்டு நிறைய ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து புளியை நல்லா கரைச்சிட்டு கடைஞ்சி வச்ச பருப்பில் அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதுமே நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்த பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக சீரகம், ஒரு 4 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 6லேருந்து 5 வரைக்கும் நம்ம வந்து வரமிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து பூண்டு ஒரு நல்ல ஒரு 7-8 பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்தோன்னா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக பெருங்காயமும் சேர்த்துருங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாறணும். ஏன்னா வெங்காயம் நல்லா கருகும் போது தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் இதோட சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோட சேர்த்துட்டு நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள் சேர்த்துருங்க. இதில் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான மசாலாவே இந்த சாம்பார் பொடி தான். ஏன்னா இதில் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா இன்னமும் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் காரமாக வேணும், அதனால தான் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி போட்டுருங்க. இப்போ ஒரு பக்கமாக வந்து சாப்பாடும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சோம் இல்லையா அந்த சாம்பார் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபைனலாக தூவுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லிலாம் கட் பண்ணிட்டேன். இந்த நைஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எக்ஸிபிஷன் போகும்போது நாங்கள் வாங்கினது 50 rupees தான். நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இருக்குன்னா சூப்பரான சாம்பார் ரெசிப்பியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரே பசியாக இருந்துச்சு. சரின்னு தொட்டுக்கு செய்கிறதுக்குள்ளே அவங்க பொறுக்கவே இல்லை. சரி நெய்யும் சாம்பாரும் போட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து என்னோடய அண்ணி வந்து எறா தொக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் சுடனதோ வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வந்து கொத்தமல்லிலாம் போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கலந்த மிளகாத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறமா ஃபைனலாக பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இறால் நல்லா வந்து குக் ஆகணும். இப்போ பச்சை வாசனைலாம் போன பிறகு ஃபைனலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இருக்குன்னா சூப்பரான இறால் தொக்கு ரெடி. நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பாடு, அதுக்கப்புறமா இறால் தொக்கு, நான் செஞ்ச வெண்டைக்காய் சாம்பார் எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து இந்த வெண்டைக்காய் சாம்பார், எறா தொக்குலாம் சாப்பிடும்போது நம்ம வேலையில் நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டோம். அம்மா வேலையிலேருந்து வந்துட்டாங்க. வந்த உடனே கொஞ்சம் வெசல் வாஷிங்காக இருந்துச்சு. அதெல்லாமே முடிச்ச பிறகு அம்மாவுக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து டீ போட்டுக்கிட்டோம். அவ்வளோதாங்க. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். இன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லாக போச்சு. என்னோட மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.